வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூவை வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்கலாங்க. சாம்பார் சாப்பாடு, ரச சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் சேர்க்கறதுனால இந்த முருங்கைப்பூவோட ரெசிபிக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. 20 சின்ன வெங்காயம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் ஓரளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இது ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினா மட்டும் போதும். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு சுத்தம் பண்ணின முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாங்க. நான் அதனுடைய நாரெல்லாம் எதுவும் இல்லாமல், காம்பெல்லாம் இல்லாமல் நல்லா பூ மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுலாங்க. இந்த முருங்கைப்பூ உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க. இந்த முருங்கைப்பூ ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும், எப்பவுமே கிடைக்காதுங்க. உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அதை கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது போல் நல்லா கிளறி விட்டுலாங்க. தண்ணி எதுவும் இதுக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி வரட்டுங்க. அதுக்கு பிறகு இந்த முருங்கைப்பூவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து கரெக்டாக சேர்க்கணுங்க. நீங்கள் அதிக அளவில் சேர்த்துட்டிங்கன்னா பூவெல்லாம் நல்லா உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிருங்க. அதனால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னாவே போதுமான அளவாக இருக்கும். உப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க. இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு சேர்த்திங்கன்னா மட்டும் போதும். அதிக அளவில் நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. லைட்டாக இது போல் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா சுண்டி வந்துருங்க. இது போல் நல்லா சுண்டி வந்ததுக்கு பிறகு 1/2 மூடி தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்குறேங்க. நீங்கள் பூவை எடுத்து கையால் நசுக்கி பார்த்துட்டு பூ வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாங்க. முழுமையாக இந்த தேங்காய் துருவலெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுலாங்க. நம்மளுடைய முருங்கைப்பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் சாம்பார் சாப்பாடு, ரச சாப்பாடு கூட, ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு இன்னுமே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைப்பூ சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் வாரத்தில் 2-3 தடவை இது கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.